அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு அந்த போற இடத்துல வந்து நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, நான் ஹீரோயிக்கா யோசிச்சிருந்தேன். அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் ஒரு டெசிஷன் எடுக்கிறான் அவன் லைஃப்ல, ஒரு பொண்ணை வேணான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அவர் என்ன பண்ண, சார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமா ஒரு ஏதோ மெலோவா போட்டிருந்தாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு இது இப்படி வேணாம் சார், ஏன் இதான் ஏன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இல்ல சார், நான் இப்படி யோசிச்சிருக்கேன், கல்யாணம் முறையா வந்து முடிவு எடுக்கிறான், அப்ப அவனோட மொமெண்டா தான் இருக்கணும்னா. அப்ப சார் ஒண்ணு சொன்னாரு, நீ வந்து கல்யாணத்தோட எமோஷனை அண்டர்லைன் பண்ண சொல்ற. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவ்வளவு நாள் அவனுக்கு கல்யாணம் ஆகும்னு நம்பிட்டு இருந்த அவங்க அம்மாவோட எமோஷனையும், இவ்வளவு நாள் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணை நீ வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அழுகுற நீ ஒரு ஷார்ட் வச்சிருக்க, அதை தான் அண்டர்லைன் பண்ணணும், ஆடியன்ஸ் அதை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல அவர் அந்த அண்டர்லைன் சொன்னது வந்து எனக்கு வந்து ஐ ஓபனர் இருந்துச்சு. ஓகே, அப்ப எந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து எடுத்து நம்ம அதை அண்டர்லைன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் அது நீங்க 2 விதத்துல பாக்கலாம்ல. பிகாஸ் இந்த ஃபீல்ட்ல ஆர்ட்ல வந்து எதுவுமே ரைட் ராங்னு கிடையாது இல்ல. பிகாஸ் நம்மளுக்கு வேணுங்கிறது தான் அது வந்து எது போய் சேருங்கிறது. அப்கோர்ஸ் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவர் சொல்றாரு. பட் யூ குட் ஆல்சோ திங்க் தட் இப்படியும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஹவு டு யூ மேனேஜ் தட்? இல்ல, அது மேனேஜ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ஷூட் போகும்போதே அது அவ்வளவு அடமெண்ட் இல்ல, நம்ம நான் நினைச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம நினைச்சதை விட பெட்டரா இருக்கு, இல்ல நம்ம நினைச்சதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கும். கரெக்டா நம்மளுக்கும் அந்த புரிதல் இருக்குன்னா இவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நியூ டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றோம். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஸ்கிரிப்ட்லயோ இல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அவங்களுடைய தலையீடு கொஞ்சம் அதிகமாவே இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், ஒரு கேமராமேனா இருக்கட்டும், எல்லா எடிட்டரா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே வந்து நம்மளோட நியூ டெக்னீஷியனா இருக்கும்போது நம்ம எழுதியிருக்கிற ஸ்கிரிப்டை 100% வந்து எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்காக வச்சு டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான அவுட் அவங்ககிட்ட ரொம்ப இதுவா பேசி வாங்க முடியுது. மெயினா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனா இருக்கவங்க வந்து ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நமக்கு படம் பண்றதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நியூ டெக்னீஷியனா இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு அவங்க கூட வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு. ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ நிறைய டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நம்மளால வந்து தேவையான அவுட்டை நம்ம கேட்டு வாங்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா நான் நினைக்கிறேன். நான் நியூ டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணல, நான் மட்டும் தான் நியூ. மற்ற எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டு, ஆல்ரெடி 2-3 படம் பண்ணவங்க. இப்போ தினேஷ் கேமராமேன் வந்து நிறைய பண்ணிட்டாரு, ஷான் ரோல்டன் நிறைய பண்ணிட்டாரு, எடிட்டரே தான் பண்ணிட்டாங்க. பட் நாங்க என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் எல்லா படமும் எதுவா இருந்தாலும் ரைட்டர் டைரக்டரோடைய இன்ஸ்டிங்க்ட்ல போறது பெட்டர்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணி, அதாவது இது இப்படிதான் பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது நமக்கு ஓகே, அவங்க பேச்ச கேட்கலாம். இதை இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாங்கிற 2 பேருக்குள்ள தாட் வந்தா அப்ப நம்ம என்ன சொல்றோமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்ப ஏன்னா நான் சொல்ற கதை இருக்கு இல்லைங்களா, நீங்க சொன்ன அதே கதையை நான் சொல்லும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ட்ரீட்மெண்ட் சரி, இதாகவும் சரி. ஸோ டிஸ்கஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சஜஷன் ஓப்பனா இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒன் செட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க தப்பே பண்ணாலும் கன்சிஸ்டன்டா பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அந்த தப்பு ஒரு வாட்டி என்ன ஆயிடுனா ஸ்டைலா மாறிடும், அவங்களோட மேக்கிங் ஸ்டைலாவே மாறும். ஏன்னா அப்ப வரைக்கும் அவங்களுக்கு அது தப்புன்னு படும். ஒன்ஸ் அது எல்லாமே ஒரே அந்த தப்புங்க, அவங்க பார்வைக்கு தப்புங்கிறது ஒன்ஸ் கன்சிஸ்டன்டா எல்லாத்துலயும் அப்படி வரும்போது கடைசியா என்ன ஆகுனா அவங்க பிலிம் மேக்கிங் ஸ்டைலே அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு புரியவே புரியாது. பிலிம் மேக்கிங்னா படம் பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு புரியாது நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா இதே மாதிரி படம் சீன் தான் நம்ம வேற படத்துல அப்படி வந்துச்சு, அது நல்லா ஒர்க் ஆச்சேன்னு தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்களே தவிர நான் ஒன்னு ட்ரை பண்றேன்ல அது அவங்களுக்கு புரியவே புரியாது. அது ஈவன் எஸ்டாப்ளிஷ் டெக்னீஷியனா இருக்கட்டும், இல்ல இன்னொரு டெக்னீஷியன் புது டெக்னீஷியனா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம விஷன் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். சோ நான் என்ன சொல்றேன்னா, செட்டுக்கு போயிட்டீங்கன்னா தப்போ ரைட்டோ உங்க இன்ஸ்டிங் என்ன சொல்றோ அது செஞ்சிருங்கிறது என்னுடைய இது. அங்க போயிட்டு டபுள் மைண்டாவோ இல்ல நம்ம பண்றது கரெக்டா நமக்குள்ள அந்த டவுட் வரவே கூடாது.